கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான நவரச நாயகன் கார்த்திக். அடியாட்களோட போன தயாரிப்பாளர். நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்பட்டவர் கார்த்திக். 80கள்ல சாக்லேட் பாயா தமிழ் சினிமாவுல வலம் வந்த அவரு தன்னோட நடிப்பால ரசிகர்களை கட்டி போட்டவரு. தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்தவரு. அவரோட மகன் கௌதம் கார்த்திக்கும் நடிகரா வலம் வந்தாலும் தன்னோட அப்பா மாதிரி ஜொலிக்க முடியாம திணறிட்டு வராரு. இந்த சூழல்ல பிரபல தயாரிப்பாளர் பாஸ்கரோட மகன் பாலாஜி பிரபு கார்த்திக் பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு. நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்படக்கூடிய கார்த்திக் பாரதி ராஜாவோட அறிமுகம். அலைகள் ஓய்வதில்லை படம் மெகா ஹிட் ஆனதுக்கு பின்னாடி கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்ட கார்த்திக் ஒவ்வொரு படத்துலயும் தன்னோட நடிப்புல பல வேரியேஷன்களை காட்டினாரு. தன்னோட டயலாக் டெலிவரி, உடல் மொழி அப்படின்னு எல்லாத்துலயுமே தனக்குன்னு தனி ஸ்டைல உருவாக்கிக்கிட்ட அவர்தான் 80கள்ல சாக்லேட் பாயா வலம் வந்தாரு. பெண் ரசிகைகளை கவர்றது ரொம்பவே கஷ்டம். அதை அசால்ட்டா பண்ணாரு கார்த்திக். கார்த்திக் எத்தனையோ படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆனா கெஸ்ட் ரோல்ல வந்து ஒட்டுமொத்தமா ரசிகர்களோட கைத்தட்டல் அள்ளுன மௌனராகம் படம் அவருக்கு எப்பவுமே பெஸ்ட். அதே மாதிரி அவர் நடிச்ச அமரன், அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரியான படங்கள் சாக்லேட் பாய்ல இருந்து ரகட் பாய் மோடுக்கு மாத்தி நடிப்புல பின்னி பெடல் எடுத்தாரு. ஒரு பக்கம் ரொமான்டிக் படம், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் படம் அப்படின்னு கலக்கிக்கிட்டு இருந்த அவரு உள்ளத்தை அள்ளித்தா மாதிரியான காமெடி ஜானர் படங்கள்லயும் நடிச்சு அந்த ஏரியாவிலயும் ஒரு ரவுண்டு வந்தாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சிறந்த நடிகர் அப்படிங்கிற பெயரை வாங்கினாரோ அதே அளவு அவர் மேல விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது கார்த்திக் ஒழுங்கா ஷூட்டிங் வரமாட்டாரு, வேணும்னே லேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுறதுண்டு. அதே சமயம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியிருக்காரு. காலம் போக போக கார்த்திக்கு பட வாய்ப்புகள் குறைய தன்னோட மகன் கௌதம் கார்த்திக்க சினிமாவில் களமிறக்கினாரு. ஆனா கௌதமுக்கு சொல்லிக்கும்படியா இதுவரைக்கும் ஒரு வெற்றி கூட கிடைக்கல. இந்த நிலையில கார்த்திக் நடிச்ச சக்கரவர்த்தி, சட்டத்தோட திறப்பு உள்ள மாதிரியான படங்களோட தயாரிப்பாளரோட மகன் பாலாஜி பிரபு தனியார் சேனலுக்கு கொடுத்த பேட்டி ஒண்ணுல கார்த்திக் பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு. நடிகர் கார்த்திக் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாரு. அதனால அவர் ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. வருஷம் 16 படம் சூப்பர் ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ சட்டத்தின் திறப்பு விழா படத்தோட தேதிகளை எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த படத்தால எங்களுக்கு லாபமே கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அதுக்கு பின்னாடி மறுபடியும் அவரை வச்சு சக்கரவர்த்தி படத்தை தயாரிச்சோம். அந்த படத்துல அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவருக்கு கிழக்கு வாசல் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. சக்கரவர்த்தி பட ஷூட்டிங்க்கு அவர் கொடுத்த தேதிகள்ல ஒழுங்கா நடிக்க வரவே இல்லை. இதனால அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. கார்த்திக் அந்த சமயத்துல இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அப்பா அடியாட்களோட போயிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி அவரை ஒழுங்கா ஷூட்டிங்க்கு வர வைக்க அப்பாவோட ஆள் ஒருத்தர் கார்த்திக்கோட வீட்லயே தங்கி இருந்து கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.